ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனோம். இலக்கிய வரப்போகிற எபிசோடில் எதை இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மாணிக்கத்தோட இடத்த வந்து யார் வாங்க போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு பார்த்தீங்களா. அந்த எதிர்பார்ப்பை வந்து நம்முடைய இலக்கிய வந்து தொடச்சி எறிஞ்சிட்டு அந்த இடத்த வந்து வாங்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ரேவதியோட அருளால் தான் வந்து இந்த இடத்த வந்து வாங்க போகிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரேவதி மட்டும் இந்த எஸ்எஸ்கே தான் வந்து என்னை வந்து கர்ப்பமாக்கி ஏமாத்துறவன் அப்படின்ற ஒரு உண்மையை மட்டும் சொல்லாத இருந்தாங்களா, கண்டிப்பாக வந்து இலக்கிய பைரவியோட வந்து சேலஞ்சில் வந்து தோற்று இந்த வீட்டை விட்டு போகிற நிலைமை கண்டிப்பாக வந்து நம்முடைய இலக்கியாவுக்கு வந்து நேர்ந்திருக்கும். கரெக்டான சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, இந்த டைரக்டர் வந்து ரேவதி வந்து இலக்கிய கிட்ட வந்து உண்மையை சொல்கிற மாதிரி வந்து வச்சுருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த உண்மையை வந்து எப்படி நம்ம வந்து பயன்படுத்தி இந்த மாணிக்கத்தோட இடத்த வந்து வாங்கணும், அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கே வந்து ஓட விடணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு நம்மளுடைய கௌதம் கூட இந்த உண்மையை வந்து கட்டினவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த இலக்கியம் வந்து நிறைய உண்மையை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ரேவதி தான் வந்து கௌதமோட அம்மான்றதும் எஸ்எஸ்கே தான் அப்பான்றதும் வந்து இது எல்லாமே வந்து மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஜானகிட்டுமே பார்த்தீங்கன்னா, இந்த நம்முடைய கௌதமும் நம்முடைய இலக்கியம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பிரியா வந்து நடிச்சிட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை வந்து சொல்லாத இருக்காங்க. அதாவது நம்முடைய இலக்கியம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து மிரட்டர் லெவலுக்கு வந்து வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரிவெஞ்சின்னு எடுக்கிறப்போ மொத்த பேர் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நம்முடைய இலக்கியம் வந்து வசமாக வந்து மாட்டிக்குவாங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போவோம். நம்முடைய இலக்கியா பார்த்தீங்கன்னா, அந்த எஸ்எஸ்கே வந்து தனியாக வந்து கூப்பிட்டு போயிட்டு, எஸ்எஸ்கே நீ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க, ஆனால் உன் சந்தோஷத்தை வந்து கெடுக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். அதே ஆனால் நீ வந்து எங்களுடைய சந்தோஷத்தை வந்து கெடுக்கிறியே அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறேன். எது நான் உங்களோட சந்தோஷத்தை கெடுக்கிறேன்னா, உங்களோட சந்தோஷத்தை வந்து கெடுக்கிறத முழு டைம் ஆபியே இதுக்கு மேலே வந்து உங்களை வந்து கதற விட போகிறேன். மரியாதை என் காலில் விழுந்து என்ன கதறு, நான் என்ன மாணிக்கத்தோட இடத்த வந்து விட்டு தரதா இல்லை யோசிக்கிறேன் அப்படின்னா. ஆனால் பார்த்தீங்கன்னா, நம்முடைய இலக்கியம் வந்து ரேவதியை பற்றின உண்மையை வந்து இது எஸ்எஸ்கே கிட்ட வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னா, இல்லை நீ வந்து இந்த உண்மையை வந்து நீயே வச்சுக்கோ, நான் வந்து அந்த மாணிக்கத்தோட இடத்துல வந்து தலையிடுறதில்ல அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பொட்டி பாம்பாக வந்து அடங்கி போயிட்டாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நீ வந்து இப்போ மாணிக்கத்தோட இடத்த மட்டும் விட்டு தரல, கண்டிப்பாக வந்து உன் நிலைமை வந்து ரொம்ப மோசம் ஆயிரும். மாணிக்கத்தோட இடத்த வாங்கினா அதே இடத்துல உன்னை குழி தோண்டு பொக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தாட்சாயன் வந்து உன்னை வந்து சுட்டு போட்டுருவா. ஏன்னா வந்து நீ வந்து அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனில் கையெழுத்து போட்டேன்னா நான் இங்கே போயிட்டு தாட்சாயன் கையில் வந்து 10 அடிச்சு விட்ருவோம். அந்த 10 வச்சு தீ வந்து கடைசியில் உன்னுடைய விறகு கட்டியில் தான் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. பயந்துடுறாங்க. உண்மையிலேயே சொல்ல போனால் எல்லாருமே வந்து மிரட்டிகிட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கே வந்து பயந்து போயிடுறாங்க. இந்த பைரவி பார்த்தீங்கன்னா, நம்முடைய எஸ்எஸ்கே வந்து எப்படி இந்த இடத்த வந்து வாங்கிடுவாங்க, கண்டிப்பாக இந்த இலக்கியாவை வந்து வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு ஆசையாக இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த ஆசையை வந்து கெடுத்துட்டு நம்முடைய இலக்கியா வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்து மிரட்டி இருக்கிறது இந்த பைரிக்கு வந்து தெரியாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து கையெழுத்து போட்டுருவோம், இந்த இடத்த வந்து நம்ம வந்து சொந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்ற இதில் ஆர்வத்தில் வந்து இருந்தாங்க. அந்த ஆர்வத்தை வந்து சுக்குநூறாக வந்து உடைக்கிற மாதிரி வந்து நம்முடைய எஸ்எஸ்கே வந்து அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து என்னதான் வந்து பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, கையெழுத்து போட சொல்லி எல்லா டாக்குமெண்ட்லையும் வந்து எடுத்து வச்சுட்டு கூப்பிடுறாங்க. ஆனால் அந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு என்னால் வந்து கையெழுத்து வந்து போட முடியாது, இந்த இடம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் நடக்கும் போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.